ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் மகாசேனா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அங்கே யாழி காட்டுப்பகுதி ஒன்று இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில் ஹீரோ அவங்களுடைய மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஹீரோமல் அந்த பகுதியில் ஒரு பாதுகாவலனாக இருக்காது. எதற்காகனா, ஒரு கோவில் சிலைக்கு பாதுகாவலனாகவும் அந்த மக்களுக்கு பாதுகாவலனாகவும் இருக்கார். இப்போ இந்த கோயில் சிலை எப்படியாவது நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காட்டுப்பகுதியில் குரங்கணி காட்டுப்பகுதி ஒன்று இருக்குது, மலை அடிவார பகுதி. அங்கே இருக்கிற ஒரு சில பேர் அப்படியே முயற்சி பண்ணுறாங்க, பிளான்லாம் நிறைய போடுறாங்க. இப்போ இறுதியில் அவங்களுடைய பிளான் படி அந்த கோயில் சிலையை அவங்க திருடுனாங்களா இல்லையா, இவங்ககிட்ட இருந்து நம்ம விமல் எப்படி அந்த கோயில் சிலையை வந்து பாதுகாத்தாரு, இன்னொரு பக்கம் வனத்துறை அதிகாரியும் இந்த சிலையை எப்படியாவது திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்க. இப்போ அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம விமல் இந்த சிலையை காப்பாற்றுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சது ஹீரோயினுங்க, சரியான ஒரு நடிப்பு. ஒரு கம்பீரமான ஒரு பெண்ணாக வராங்க. அவங்களுக்கு தான் அதிக காட்சிகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்து எல்லாத்தோடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய நடிப்பு நல்லாவே வந்திருக்கு. அவங்களுடைய கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, கேமரா ஆங்கிள் நல்லாவே வந்திருக்கு. அந்த காட்டை அப்படியே சுற்றி சுற்றி எடுத்திருக்காங்க. அந்த காட்டோட அழகுன்னு அப்படியே செமையாக காமிச்சிருக்காங்க. காட்டுக்குள்ளார நாமளே இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீலை உண்டாயிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா, விமல் அவங்களோட ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட வேலை வாங்கியிருக்கலாம். அவரு தான் அவருடைய ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த படத்தில் யோகி பாபு காமெடி அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. சிரிப்பை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு சிரிப்பு வரல. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் அந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.